கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்படி கேரி பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ராட் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 5 அடியில் எடுத்து சுற்றிருக்கேன். நமக்கு என்ன தேவையோ, என்ன சைஸில் நீங்கள் ஹேண்டில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சுற்று ஒயர் சுற்றணும். இதுக்கு நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் வச்சுருக்கேன் பூவு. அல்லது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பொம்மைகள் தொங்க விடுக்கலாம், கீ செயின்ஸாக. ஸோ இந்த மாதிரி கீ செயின்ஸ் வந்து நம்ம பொம்மையாக தொங்க விட்டோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம என்ன வேணாலும் வால் ஹேங்கிங்ஸ் பண்ணிக்கலாங்க. பீட்ஸில் வந்து சாம்ஸ் வச்சுக்கலாம், அல்லது கீ செயின்ஸ் வந்து இதே மாதிரி கூடையில் பண்ணலை அது கூட வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பொம்மை கீ செயின் மாதிரி கொஞ்சம் சைடில் இப்படி தொங்க விட்டிங்கன்னா, நான் இன்னும் இது ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தொங்க விட்டிங்கன்னா இந்த பேக்கை கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.